கேவிக்குப்பம் ஒன்றியத்திலேயே ஒரு ஃபாரஸ்ட்டை ஒட்டின மாதிரி ஒரு கிராமம், ஒரு குக்கிராமம், சின்ன ஊர் அது. துருவம்ன்ற கிராமம், அது ஆம்லெட் வில்லேஜ். அங்கே 12வது படிக்கிற ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, காலை கடன் முடிக்கிறதுக்காக அப்படி அங்கெல்லாம் வந்து ஒரு டாய்லெட் வசதி கூட கிடையாது, எந்த விதமான தொலைத்தொடர்பு கிடையாது, ஏன் சிக்னலே எடுக்காது செல்போனு கூட. அந்த மாதிரி ஒரு வில்லேஜ். அங்கே பக்கத்தில் சிறுத்தை மறைஞ்சிருந்தது போல தெரியல. அந்த குழந்தைய பாவம் கடிச்சு சாகடிச்சு துண்டா இழுத்துன்னு போச்சு. கொஞ்சம் தூரம் கை தனியாக, தலை தனியாக, உடம்பு தனியான்ற மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு நைட்டு தகவல் கொடுத்தாங்க. நான் காலையில் 7 மணிக்கெலாம் அங்கே போயிட்டேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு சீக்கிரமாக அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுலாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு பாடி எடுத்து சுடுகாட்டில் அடக்கம் பண்ணுற வரைக்கும் நான் அங்கேயே தான் இருந்தேன். அடக்கம் பண்ணிட்டு பிறகு தான் அதுக்கப்புறம் வந்தேன். யாரும் எந்த கோரிக்கையும் வைக்கல. அந்த குடும்பம் அழுதுன்னு இருந்தது, அந்த கிராமமாக அழுதுன்னு இருந்தது. மறுநாள் நான் சட்டமன்றத்தில் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தேன். கவன ஈர்ப்பில் பேசினேன். அந்த குழந்தையுடைய எதிர்காலம் உயிரை போயிடுச்சு. அந்த குடும்பத்துக்கு அந்த ஒரு பொண்ணு இருந்தால் தான் சம்பாதிச்சு போட்டு அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலமாக போயிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து அந்த குடும்பத்துக்கு நஷ்ட ஈடு, அது இல்லாமல் அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு அரசு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுங்கன்னு கேட்டேன். இறந்தவர் குடும்பத்திற்கு அரசின் உதவியும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பும் வழங்கி உதவிடுமாறு புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக அரசினுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். அன்னைக்கு இருந்த வனத்துறை அமைச்சர் வந்து மரியாதைக்குரிய அவர் பொன்முடி இருந்தார். அதுக்கப்புறமா இல்லை, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது, அது மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு மாதிரி சொன்னாங்க. ஏதாவது ஒரு உயிர் போச்சு, அதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் 8 லட்ச ரூபாய் சேங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. அந்த 8 லட்ச ரூபாய் அது நாங்கள் வாங்கி கொடுத்தோம். உண்மையாகவே மறுபடியும் அந்த மலை காட்டில் இருந்து எந்த மிருகமும் வராத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம். அது பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. மேற்கொண்டு ஒரு உயிர் கூட இந்த மிருகத்துங்களால, காட்டு விலங்குனால எந்த உயிரும் போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பாதுகாப்பு கேட்டோம். அது பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் பண்ணலை. அது மின்சார வேலியா இல்லை ஒரு மதுசோரா போடணும், அதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் காவல்துறை வந்து வனத்துறை அதிகாரிகளை பலப்படுத்தி ரவுண்ட்ஸ் வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இது ஓரளவுக்கு இது ஒரு தடுப்பு. நான் மறுபடியும் அங்கே எம்எல்ஏ வந்தாக்கா கண்டிப்பாக ஒரு தடுப்பு சுவராக போட்டு கிராமத்துக்குள்ளார எந்த காட்டு மிருகமும் வராத அளவுக்கு அதை கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுவோம். அன்னைக்கு நம்ம சேர்த்து மறுநாளே நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொண்டு வரும்போது நம்ம தொகுதி எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி ஐயா வந்து ஆறுதல் கூறிட்டு, உங்களோட குறை கூறுகளை கூறுங்க, உங்களுக்கு தேவையான பண்டை நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், உங்களுக்கு வாரிசுக்கு அந்த வேலையை நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்றத வந்து சொல்லிட்டு போனார். இது இதுக்கு முன்னாடி இருந்த எங்களுக்கு அந்த சம்பவம் நடந்த விஷயத்துலையோ இல்லை நல்லா இருக்கும் போதோ யாரும் வந்து எங்களுக்கு ஆறுதல் சொன்னார். அவர் வந்து செஞ்சார். எல்லா குறைகளை கேட்டு எல்லாம் சொன்னார். சட்டசபையிலையும் பேசினார். இந்த சிறுத்தை கட்சி விஷயத்தை வச்சு நாங்கள் இந்த குடும்பத்துக்கான பண்டு தொகையை ஒதுக்கி கொடுக்கணும், அந்த குடும்ப வாரிசுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும் அப்படின்றத சட்டசபையில் பேசியிருந்தார் சார். அதுபடி அவருடைய பண்டு வந்து அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க. அதாவது அந்த பக்கம் போகிறப்போ பெண் பிள்ளைங்க நிறைய பேர் வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. எல்லாமே நடந்து போயிட்டு இருந்தாங்க. என்ன நடந்து போகிறாங்கனாக்கா பஸ்ஸு இல்லை இந்த ரோட்லன்னு. கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டருக்கு வந்து தான் அதுக்கப்புறம் பஸ் ஏறி போகணும், அவங்க கேவிக்குப்பத்துக்கு வரணும். அதை பார்த்து உடனே அரசு அதிகாரிகள்கிட்ட பேசி உடனே அந்த ஊருக்கு நீங்கள் பஸ்ஸு விடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து போக்குவரத்து அமைச்சர்கிட்டே சொன்னேன். உடனே ஏற்பாடு பண்ணாங்க. நான் பேசி ஒரு வாரத்திலேயே பஸ் விட்டாங்க. மக்களுக்கு போயிட்டு மேற்கொண்டு எந்த பிரச்சனாலும் சொல்லுங்க, நான் பண்றேன்னு சொன்னேன். அந்த மக்கள் நமக்கு தான் நன்றி சொல்லியிருக்காங்க, உடனே பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு. கல்யாணம் ஆகிட்டு எனக்கு 40 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னெல்லாம் ரோடு இல்லை, காவாயில் தான் வந்து நின்றோம். இப்போ பஸ்ஸும் விட்டுக்கிறாங்க. 8 மணிக்கு ஒரு பஸ்ஸு, 11 மணிக்கு ஒரு பஸ்ஸு, பஸ் வசதியும் செஞ்சுக்கிறாங்க. காலையில் 8 மணிக்கு வந்து சாயங்காலம் 5 மணிக்கு ஸ்கூல் பசங்க வந்து தொலைவில் போனோம், காட்டில் வர முடியாதுன்றது கேட்டதுக்கோசரம் அவர் பஸ் விட்டார். வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு, வளர்ச்சியை கொடுத்திடுவோம் கேவி குப்பத்திற்கு.